அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொது தமிழில் இடம்பெற்றுள்ள இயல் 1 தண்ணீர் இல்லாத தமிழ் அந்த ஒரு தலைப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலையும் அதுல உள்ள பொருளையும் தான் நாம பார்க்க போறோம். இப்போ நம்முடைய அந்த மேல்நிலை 2ஆம் வகுப்பு பொது தமிழ்ல 8 பொருண்மை இருக்கு. அந்த 8 பொருண்மையில முதல் பொருண்மை முதல் இயல்ல இருக்கு. அந்த பொருண்மையோட பெயர் என்னன்னு பார்த்தோம்னா உயிரினம் ஓம்பப்படும். ஆமா, உண்மையா நம்ம எல்லாருமே இந்த ஒரு வரியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை கேள்விப்படாத நபரே இல்லை. உயிரினம் ஓம்பப்படும் எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய உயர்விற்கு தேவைப்படக்கூடியது ஒழுக்கம். அதனால அந்த ஒழுக்கத்தை நாம் நம்முடைய உயிரை விட மேம்பட்டதாக கருதி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது திருக்குறள் காலகட்டத்துல, திருவள்ளுவரோட காலகட்டத்துல. அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலத்துல பெண்கள் தங்களுடைய கற்பை தங்களோட உயிரை விட மேம்பட்டதாக கருதினர் அப்படிங்கறது நம்ம சங்க காலத்துல படிச்சோம். அதையெல்லாம் மீறி இன்றைய காலகட்டத்துல உயிரினம் ஓம்பப்படும் அப்படிங்கிற இந்த முதல் பொறுமையில முழுக்க முழுக்க சொல்லி இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா தமிழோட பெருமை தான். உண்மையாவே வாய்மொழி பேசக்கூடிய அனைவரும் நாம் தாய்மொழி தான் பேசுகிறோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பா இந்த தாய்மொழி பற்று, அதுலயும் தமிழ் பற்று அவசியம் தேவை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் முதல் பொருண்மையாவே வச்சு அதுல உயிரினம் ஓம்பப்படும் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ள தமிழோட பெருமையை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு பொருண்மையோட தலைப்பும் இங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடலும் ரொம்ப பொருந்தி வரக்கூடியது, மிக அற்புதமான ஒன்று தான் நம்ம எல்லாருமே சொல்லணும். இந்த ஒரு பாடலானது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம் உரை மேற்கோள். தண்டி அலங்காரம், அலங்காரம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும். அலங்காரம்னா எப்ப சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய இயல்பை விட மிகுதிப்படுத்தி இருக்கும் போது அலங்காரம் சொல்லுவோம். சுருக்கமா சொல்லணும்னா அழகுபடுத்தி இருக்கிறது தான் நம்ம அலங்காரம்னு சொல்லுவோம். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது தமிழ்ல அழகுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா 5 வகையான இலக்கணத்துல எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 இலக்கணம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுல 5ஆவதா இருக்கக்கூடிய இலக்கணம் அணி இலக்கணம். அணி அப்படிங்கிற சொல்லோட பொருளே என்னன்னு பார்த்தோம்னா அழகுதான். அத வடமொழியாளர்கள் வந்துட்டு அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலங்காரம் அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரத்தோட ஆசிரியர் தண்டி. இந்த தண்டி அலங்காரம் முதல் நூலா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அதோட முதல் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா காவிய தர்சம். அந்த காவிய தர்சம் அப்படிங்கக்கூடிய அந்த வடமொழி நூலை பின்பற்றி தான் தண்டி அலங்காரம் எழுதியிருக்கிறாங்க. அந்த தண்டி அலங்காரத்தோட ஆசிரியர் யாருன்னு சொன்னோம், தண்டி. சரிங்களா. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னு பார்த்தோம்னா, இந்த தண்டி அலங்காரத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு 4 வரி பாடலா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான பாடல் இது. மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அதிக மதிப்பெண் இருக்கக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா மனப்பாட பகுதி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 6 மதிப்பெண் உண்டு அந்த மனப்பாட பகுதிக்கு. அந்த 6 மதிப்பெண்ல 2 மதிப்பெண்கிறது திருக்குறளோட ஒதுங்கிடும். மீதமுள்ள 4 மதிப்பெண்கிறது அதிகபட்சமா இது போன்ற அந்த 4 வரி பாடலோட கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுல முதல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய 4 வரி பாடல் மனப்பாட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த தண்டி அலங்கார உரை மேற்கோள் தான். ஆகையால கண்டிப்பா எல்லா மாணவருமே இதை நம்ம தெளிவா படிச்சு வச்சிருக்கணும். சரிங்களா. அப்ப இந்த தண்டி அலங்காரத்தை எழுதின தண்டி அவரை பத்தி கொஞ்சம் நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா அம்பிகாபதியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு பயணத்துல சொல்லியிருப்பாங்க. அம்பிகாபதியின் மேவரு தவத்தில் பயந்த சீர்தரு தண்டி என்போனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல சொல்றப்ப அப்ப நம்ம அந்த காலகட்டத்தை வச்சு பார்த்தோம்னா அவர் எப்படி சொல்லணும்னா கம்பரோட பேரன்னு சொல்லணும். ஏன்னா கம்பரோட பையன் தான் அம்பிகாபதி. அம்பிகாபதியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரை மேற்கொள்ள சிறப்பு பயணத்துல சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த தண்டி அலங்காரத்தை எழுதின தண்டியை பத்தி முழுமையான தகவல் நமக்கு கிடைச்சதா அப்படின்னா இல்ல. அவரோட காலம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிபி 12ஆம் நூற்றாண்டு ஜெயங்கொண்டார் அவங்களோட சமகால புலவரா இருக்கிறவரு தண்டி. சரிங்களா. அந்த தண்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம படிக்கிறப்ப நான் எல்லாத்தையுமே சொல்றது அதுதான். இது மனப்பாட பாடல் அப்படிங்கிறப்ப நீங்க வலுக்கட்டாயமா படிக்கணுங்கிறது இல்லை. எதிர்த்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்தோம்னால நமக்கு சாதாரணமாவே நம்மளுடைய மனசுல ஆழ் மனசுல பதிஞ்சிடும். அப்ப இந்த பாடலை நம்ம கண்டிப்பா ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கிறோம். எப்பவுமே நம்ம சாதாரணமா ஒரு நண்பனை பாக்குறப்போ அவங்ககிட்ட குறை பார்க்க மாட்டோம். பிடிக்காத ஒரு நம்ம முறைச்சு பார்க்கும் போது அதுல அவங்ககிட்ட உள்ள எல்லாமே நம்ம கிட்ட வந்து பதிஞ்சிடும். அது போல இந்த ஒரு பாடலை நம்ம ரொம்ப நேரம்
உற்று நோக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது நமக்கு மனசுல பதிஞ்சிடும். இதுல நம்ம எல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தோம்னா, முதல்ல பாடல் வரியை மட்டும் படிச்சு பாருங்க. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏழ்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாடி வெங்கதிர் வந்து ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். முதல்ல நம்ம படிக்கிறப்ப நீங்க எதுவுமே பெருசா தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல, பாடலை முதல்ல படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்தோம்னாலே அதோட பொருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்தெந்த வார்த்தைக்கு நமக்கு பொருள் தெரியலையோ அந்த வார்த்தையோட பொருளை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும்னா அடுத்த கட்டமா நம்மளாவே அந்த செயலுக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியும். இப்ப ரெண்டே ரெண்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓங்கல்ங்கிறது மலை, ஏங்கொலிங்கிறது அந்த அலையை உடைய கடல், ஒளியை தரக்கூடிய ஒரு அந்த கடல் அலை. இந்த ரெண்டு பொருளையும் நம்ம வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா அந்த செயலுக்கான பொருளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படியே புரிஞ்சு பாருங்களேன். ஓங்கலிடை நம்ம ஏற்கனவே ஓங்கல்னா மலைன்னு சொல்லிட்டோம். இப்ப மலையிடை வந்து புரிஞ்சுச்சுங்களா? அடுத்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, அதாவது வந்து உயர்ந்தோர்னா சான்றோர்கள் ஆன்றோர்கள் அவங்க எல்லாருமே தொழக்கூடிய அளவுல, சாதாரணமாக மலை பொருள் பார்ப்போம், தொழக்கூடிய அளவுல இருந்து ஏங்கொலி நீர், ஏங்கொலினா நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒளி தரக்கூடிய கடல், கடல் அலைகள். அந்த கடல் அலைகள் ஞானம், ஞானம்னா உலகம். இந்த கடல் அலைகள் நிறைந்த இந்த ஞானத்துல இருளை அகற்றும். எதுன்னு இது வரைக்குமே நமக்கு தெரியல. என்ன சொல்லியிருக்கிறாங்க? மலையிடையில பிறக்கும், உயர்ந்தவங்க தொழுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஒளி நிறைந்த ஞானத்துல, கடல் அலை ஒளி நிறைந்த இந்த ஞானத்துல இருளை அகற்றும். இது வரைக்குமே நமக்கு பதில் கிடைக்கவே இல்லை, எதுன்னே தெரியல. இப்பதான் சொல்ல வராங்க ஆங்கவற்றுள். ஆங்கவற்றுள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவற்றுள்னு சொல்றாங்க, அதனால ஏதோ இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கு. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா மின்னேர் தனியாடி வெங்கதிர் ஒன்று. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மின்னக்கூடிய அளவுல தனி ஆடினா சக்கரம், ஒரே ஒரு சக்கரம், ஒரே ஒரு சூரியன் தான். அந்த சூரியன் இருந்து வரக்கூடிய வெங்கதிர் ஒண்ணு, அதாவது இருளை அகற்றக்கூடியதுல வெங்கதிர் ஒன்று. ஏனையது இன்னொன்னு இருக்குது, அது என்னன்னு பார்த்தோம்னா தன்னேர் இல்லாத தமிழ், தனக்கு நிகர் இல்லாத தமிழ் வழி. இப்போ ஓரளவு நம்ம புரிஞ்சிருப்போம். ஒளி தரக்கூடியதுல ஒண்ணு கதிரவன், அந்த வெண்கதிர் ஒண்ணு, இன்னொன்னு தனக்கு நிகர் இல்லாத தமிழ். முதல்ல பொருளை நம்ம இந்த அளவுல புரிஞ்சுக்குவோம், சரிங்களா? இப்ப அந்த வகையில நம்ம பொருள் பார்க்கிறோம். அப்படி பொருள் பார்க்கறப்ப வந்து பார்த்தோம்னா ஒண்ணு அந்த சூரியனோட கதிரும், ரெண்டு தனக்கு நிகர் இல்லாத தமிழும். இப்படி ரெண்டு வகையில நம்ம பொருள் வச்சுக்கிட்டோம். இப்ப மூன்றாவது முறையா பொருள் பார்க்கறப்பதான் ஆழ்ந்து நாம அதோட பொருளை பார்க்கணும். அப்பதான் அதுக்குள்ள என்ன மாதிரியான அணி வந்திருக்குது, ஏன் அதை சொல்லி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தமிழோட சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? புரியுதுங்களா? சரி, பார்க்கலாம். இப்ப அப்படி பார்க்கறப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிதான் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி. நாம இப்ப ரெண்டு பொருளை எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு பொருளை எடுத்துக்கிட்டு இப்ப பொருள் சரியா பார்க்கணும். இப்பதான் நமக்கு விளங்கும். என்னென்ன பார்த்தோம்? ஒண்ணு அந்த சூரியனோட கதிர், ரெண்டு தனக்கு நிகர் இல்லாத தமிழ். மறுபடி நம்ம இத நம்மளோட நினைவுல வச்சுதான் ஆகணும். அப்படி பாக்குறப்ப அந்த சூரியனானது ஓங்கலிடை வந்து காலையில் உதிக்கும் போது மலை முகட்டில் உதிக்கும், அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அது போலவே தமிழானதும் தனக்கு நிகர் இல்லாத ஒரு தமிழானதும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும். தமிழானது பொதிய மலையிலே அந்த அகத்திய முனிவரிடத்திலிருந்து பிறந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த ஒரு அந்த முதல் வரியை மட்டும் வச்சு நம்ம பாக்குறப்ப ஓங்கலிடை வந்தது அப்படிங்கிறப்ப முதல்ல வருது அந்த மலையில, அந்த மலை முகட்டுல பிறக்கக்கூடிய சூரியன், அது ஒண்ணு. ரெண்டு அந்த பொதிய மலையில் பிறந்த தமிழ். புரிஞ்சுச்சுங்களா? இது அடுத்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, அதாவது இந்த உதித்து வரக்கூடிய சூரியனை, அந்த சூரியனோட ஒளியை உயர்ந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் கற்றறிந்தோர் அனைவரும் வணங்குவாங்க. ஏன்னா அந்த சூரியன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பயிர் எதுவுமே இருக்காது, பயிரும் இருக்காது, உயிரும் இருக்காது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அது போல அதனால என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா உயர்ந்தவங்க அந்த சூரியனோட அந்த ஒளியை வணங்குவாங்க. அது போலவே அந்த தமிழையும் கற்றறிந்த அறிஞர்கள் வணங்குவாங்க. ரெண்டு புரிஞ்சுச்சிங்களா? ஒண்ணு மலையோட அந்த முகட்டுல பிறந்தது இந்த வெண்கதிரும் சூரியனோட கதிரும், அதை போலவே தமிழும் பொதிய மலையில் பிறந்தது. இரண்டாவதா பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா உயர்ந்தோர் தொழ விளங்கி. உயர்ந்தோர் தொழ விளங்கி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த சான்றோர்களும் ஆன்றோர்களும் சூரியனை தொழுவாங்க, அதை போலவே கற்றறிந்தோர் தமிழையும் தொழுவாங்க. இந்த ரெண்டு புரிஞ்சுச்சிங்களா? மூணாவதா பார்க்கும்போது ஏகொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். ஏகொலி நீர் நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? அந்த ஒளி தரக்கூடிய கடல் அலை. அந்த ஒளி தரக்கூடிய கடல் அலைகளால் நிரம்பியது ஞானம், இந்த உலகம். இந்த உலகத்திலே இருள் அகற்றும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புற இருளை நீக்கக்கூடியது
அந்த வெண்கதிர் தான், சூரியனோட வெண்கதிர் தான். இது ஒண்ணு புரிஞ்சுங்களா? அதை போலவே தமிழை படிக்கக்கூடியவர்களிடத்தில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமை இருளை அகற்றக்கூடியதும் இந்த தமிழ் தான். சரிங்களா? இது என்ன பண்ணுவோம்? சூரியனோட ஒளி புற இருளை நீக்கும். அதே போல தமிழோட அந்த கற்றறிந்த ஒளி, அந்த கற்றதனோட பயன் அப்படிங்கிறது நம்மளோட அக இருளை நீக்கும். அப்ப அந்த இருள் அகற்றும் அப்படிங்கிற வகையில நம்மளோட அந்த வெண்கதிரனும் இந்த இருக்கக்கூடிய தன்னிகர் இல்லாத தமிழும் சரியாயிருச்சு. மூணு நிலையில ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப இந்த மூன்று நிலையிலையுமே இந்த வெண்கதிரையும் தமிழையும் ஒன்றா வசிக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அடுத்து சொல்ல போறப்ப ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாடி வெண்கதிர் ஒண்ணு அந்த கதிரவனோட ஒளி, ரெண்டு ஏழையது தண்ணீர் இல்லாத தமிழ். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு சொல்றப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சக்கரம் மட்டும்தான் உடையது சூரியன். அந்த சூரியன் இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியும் அது ஒண்ணும், வெண்கதிர் ஒன்று அது ஒன்று, ஏழையது இன்னொன்னு பார்த்தோம்னா தண்ணீர் இல்லாத தமிழ். தமிழை மட்டும் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தனக்கு நிகர் இல்லாத தமிழ். ஏற்கனவே சொல்றப்ப சாதாரணமா வெண்கதிர்னு சொல்லிடுறாங்க. அடுத்து சொல்ல வரப்ப தன்னேர் இல்லாத தமிழ், தனக்கு நிகர் இல்லாதது தமிழ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க நமக்கு ஒற்றுமையை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாலும் கடைசியா சொல்றப்ப தமிழுக்கு நிகரானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தமிழை வேறுபடுத்தி காட்டிடுறாங்க. அதனால இங்க என்ன அணி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பொருள் வேற்றுமை அணி. சரிங்களா? அது நமக்கு தெரியும். வேற்றுமை அணினா என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வேற்றுமை அணிங்கிறது முதல்ல எடுத்துக்கொண்ட ஒரு ரெண்டு பொருளோட ஒற்றுமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரணத்தால ஒரு பொருளை உயர்ந்ததாகவும் இன்னொரு பொருளை அதுல இருந்து சற்று விலகியதாகவும் மாறுபட்டதாகவும் சொல்லுவாங்க. சரிங்களா? இத வடமொழியாளர்கள் இந்த வேற்றுமை அணி என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா வியதி வேகம். வியதினா நமக்கே தெரியும், அதை நம்ம சாதாரணமா சொல்றப்ப வியாதிம்போம். அதாவது நம்மளோட இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறவங்க நம்ம வியாதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு சொல்றது வியதி ரேகம். சரிங்களா? எடுத்துக்கிறாங்க, ரெண்டு பொருள் எடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு பொருளோட ஒற்றுமையை சொல்லிட்டு கடைசியா ஏதோ ஒரு காரணத்தால வேறுபடுத்தி சொல்றது வேற்றுமை அணி. அந்த வேற்றுமை அணியில ஒரு 4 வகை இருக்கு. பொருள், குணம், சாதி, தொழிலோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள், அந்த குணம், சாதி, தொழில், இந்த 4 நிலையில அந்த வேற்றுமையை நம்ம வேறுபடுத்தி காட்டலாம். இங்க வேறுபடுத்தி காட்டிருக்கிறது எதை வச்சுன்னு பாத்தீங்கன்னா பொருளை வச்சு. ஏன்னா அதுக்கு நிகரானது எதுவுமே இல்லை அப்படிங்கறதால அது பொருள் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு யாராலையும் நிகரா தொழில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது தொழில் வேற்றுமை அணியில போயிடும். இங்க பொருள் மட்டும் சொல்றதால அது நம்ம இங்க பொருள் வேற்றுமை அணியா வச்சுக்கிறோம். இதை அப்படியே வச்சுக்கிட்டு இது மாதிரியே தமிழ்ல அந்த அணி இலக்கணத்துக்கு எந்தெந்த நூல்லாம் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு நம்ம குறிப்பிட்டு சொல்ற மாதிரி தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். இதுல ஒரு மதிப்பெண் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம அடிக்கடி கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அணி இலக்கணத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா தொல்காப்பியம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்ப கொடுக்குறப்ப நம்ம கொஞ்சம் அந்த எந்த வகையிலையும் ஐயப்பாடு இல்லாம பதில் எழுதுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஈஸியான ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அணி இலக்கணத்தை பத்தி மட்டும் சொல்லியிருக்கிறது எல்லாமே அலங்காரம், ஆனந்தம்னு வரும். அணி இலக்கணத்தை பத்தி மட்டும் சொல்லக்கூடிய நூல் எது எதுன்னு பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். இன்னொன்னு இருக்கு நமக்கு அந்த பெட்டி செய்தியில அணி இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல். அது அப்படின்னா எழுத்து, சொல்லு, பொருள் அந்த மாதிரியான இலக்கணத்தையும் சொல்லும். அந்த வகையில் வரப்ப தொல்காப்பியம், வீரசோழியம், தொண்ணூறு விளக்கம், இலக்கண விளக்கம் இது எல்லாமே வரும். இதுக்கும் அதுக்கும் நமக்குள்ள ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும், அந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அலங்காரமும் ஆனந்தமும் வந்தா அந்த இடத்துல அணிகலன் அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நம்ம இதை எழுதிடலாம். இது நமக்கு ஒரு வகையில மனப்பாடம் செய்யும். இது நமக்கு ஒரு மனப்பாடம் செய்யுங்கிறதால நமக்கு எப்பவுமே சினிமா பாடல் அப்படிங்கிறது பாடல்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அதே சமயத்துல இந்த சினிமா பாடல் அந்த முறையில படிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மறக்காம இருக்கும். அதனால இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ராகத்துல சொல்றேன். உங்களுக்கு எந்த வகையில ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்குரிய ராகம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தான நான நன தான நான நன தான நான நன தான நான நன. இந்த ஒரு ராகத்தை நம்ம பாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஓரளவு சரியா வரும்.
ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னே இல்லாத தமிழ் தானன தானன தானன. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்க அது மாதிரியே இந்த பாடலை வந்து நீங்களும் இந்த மனனம் செஞ்சுக்கலாம். இது நமக்கு கொஞ்சம் மறக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ராகத்துல கொஞ்சம் பாடி பார்ப்போம். சரிங்களா? அடுத்து நம்ம இதை பார்க்கக்கூடியது இலக்கண குறிப்பு பகுதி. கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் நிறைய பேர் தவறு செய்யக்கூடிய ஒரு பகுதி, கொஞ்சம் புரியாம இருக்கிற பகுதி அப்படிங்கிறது அந்த இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணமா தான் இருக்கும். அதுல முதல்ல இருக்கிறது இலக்கண குறிப்பு. இந்த இலக்கண குறிப்புக்குள்ள என்னென்ன நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கொடுத்திருக்கிறது வெங்கதிர், அதை அடுத்து ரெண்டா இருக்கிறது உயர்ந்தோர், மூணாவதா கொடுத்திருக்கிறது இல்லாத. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், வண்ணம் வடிவம் அளவு சுவை இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, என்னன்னு சொல்லுவோம், பண்பு தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப இங்க இருக்கிறது வெங்கதிர், அதாவது வெம்மையானது. அதுல வந்து நம்ம பிரிச்சு பார்த்தா கூட அந்த மை விகுதி வரும். மை விகுதி வர்றது பெரும்பகுதி அது நமக்கு பண்பு தொகையா தான் இருக்கும். இதை நம்ம பிரிச்சு பாக்குறப்ப வெண்மை கூட்டல் கதிர்னு வரும். அதனால இதுக்குரிய இலக்கண குறிப்புங்கிறது பண்பு தொகை. வண்ணம் வடிவம் அளவு சுவை இந்த நாலு ஏதோ ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பண்பு தொகைன்னு சொல்லுவோம். அடுத்து இருக்கிறது உயர்ந்தோர். இதை நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட பேர் முருகன் அப்படின்னா அவனோட பேர் வந்துட்டு முருகன் இருக்கும். அதே அவன் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டு அந்த ஓட்டப்பந்தயத்துல வென்றுட்டான், அப்படி ஜெயிச்சு வந்த பிறகு அவன் அந்த வழியில அந்த சாலை வழியா போறான் அப்படின்னா பெயர் தெரியாத நிறைய பேர் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, அன்று ஓடினான் இல்லையா, ஓடியவன் போறான், வென்றவன் போறான் அப்படி சொல்லுவோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பேரானது மறைஞ்சு போயிடும். அந்த வண்ணு வர்று அந்த ஓரு இந்த மாதிரிலாம் வந்தது விகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னவாதான் இருக்கும், பெரும்பாலும் வினையால் அணையும் பெயர் தான். சரிங்களா? அதாவது ஒருத்தனுடைய பெயரானது அவன் செஞ்ச வினையால அணைஞ்சு போயிடுச்சு. வினையால் அணையும் பெயர், ஒருவனோட பெயர் அணைஞ்சது எதாவது அணைந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் செஞ்ச வினையால அவனோட பேர் மறைஞ்சு போயிடுச்சு, அந்த வினைக்கு முக்கியத்துவம் இருக்கு. சரிங்களா? அப்ப அவனோட அந்த வினைக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வினையால் அணையும் பெயர். இங்க அப்படி பாக்குறப்ப உயர்ந்தோர், இதுக்கு முன்னாடி நம்ம சாதாரண மனிதனா இருந்திருப்போம், ஏதோ ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட பேர் மறைஞ்சிருது. அதனால இந்த இடத்துல உயர்ந்தோருக்கு வர்றது வினையால் அணையும் பெயர். அடுத்து இருக்கிறது இல்லாத. இது சாதாரணமா சின்ன குழந்தைங்களை விட்டா கூட சொல்லிடுவோம். நான் தலைப்பு எழுதும் போது நீங்க நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லி வரணும். ஆனா இங்க வரக்கூடியது எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்லாதன்னு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பார்க்கக்கூடிய அந்த இலக்கண குறிப்பு சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லாத. நான் முன்னாடி தலைப்பு எழுதும் போது நீங்க பார்த்திருக்கலாம், இல்லாத அப்படிங்கிறது நான் தவறா எழுதிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். சரிங்களா? அப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அது அந்த தலை தட்டும், இந்த இலக்கணத்துக்குள்ள அந்த தலை தட்டும் அப்படிங்கிறதுக்காக இல்ல எடுத்துட்டு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கிறாங்க. அப்ப இதுல நம்ம பாக்குறப்ப அந்த இல்லுங்கிறது குறைஞ்சிருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல குறைஞ்சிருக்குது. அது எங்க குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல குறைஞ்சிருக்கானா இல்ல, கடைசியா குறைஞ்சிருக்கானா இல்ல, எங்க குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்லாதன்னு வரணும், இடையில குறைஞ்சிருக்கு. அதனால இதுக்குரிய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா இடைக்குறை. சரிங்களா? முதல்ல பார்த்தது வெங்கதிர்ங்கிறது வண்ணம் வடிவம் அளவு சுவை இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிடுச்சுன்னா அதை பண்பு தொகைன்னு சொன்னோம். வெங்கதிர் அதனால பண்பு தொகையா வந்தது. உயர்ந்தோருங்கிறது ஒருவனோட பேரை மறைச்சிட்டு அவன் செஞ்ச செயலுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அப்படி கொடுத்துச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர். அந்த வகையில உயர்ந்தோர், அவர் யாருங்கிற பேர் தெரியல, அதனால பெயர் மறைஞ்சிருச்சு, வினையால் அணையும் பெயர்னு சொல்றோம். அடுத்து இல்லாதங்கிறதுல இல்லாதன்னு வரதுக்கு பிறகு அந்த இல்லாததால இடைக்குறைன்னு எழுதிடுறோம். சரிங்களா? இப்ப இலக்கண குறிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இலக்கண குறிப்பு அடுத்து நம்ம பார்க்க போறது பகுபத உறுப்பு இலக்கணம். பகுபத உறுப்பு இலக்கணம் நமக்கு பதம்னாலே ரெண்டு இருக்குன்னு தெரியும்,
பகுபதம், பகாபதம். அதை நம்ம சின்ன சின்ன உறுப்பா பிரிச்சு வைக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், பகுபத உறுப்பு இலக்கணத்துக்குள்ள 6 உறுப்புகள் இருக்கு. அந்த 6 உறுப்பும் என்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கறத நம்ம 11வது மிக தெளிவா படிச்சிருப்போம். அதை வச்சு நம்ம இப்ப எந்தெந்த வார்த்தை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை உயர்ந்தோர். அப்ப நம்ம ஒவ்வொரு எந்த ஒரு உறுப்பா இருந்தாலும் சரி, முதல்ல பிரிக்கும் போது அதை நம்ம பகுதியா பிரிப்போம். அந்த பகுதிங்கிறது எப்போதுமே கட்டளை சொல்லாதான் இருக்கணும். அந்த கட்டளை சொல்லுக்கு ஏத்த மாதிரி எத்தனை அந்த எழுத்துக்கள் சேர்ந்து வருதோ அதை முதல்ல நம்ம பிரிச்சிடணும். அப்படி பிரிக்கிறப்ப பாருங்க, ஊ வச்சா வராது, 2 எழுத்தை சேர்த்து வச்சு உய வச்சாலும் வராது. அடுத்து ஒரு எழுத்தை சேர்த்து வைங்க, உயர்னு வைக்கலாம். இப்போ உயர்ங்கிறப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து நீ உயர் அப்படின்னு சொல்லி நம்ம என்னவா சொல்லலாம், கட்டளை சொல்லா சொல்லலாம். அதனால இதுல வரக்கூடிய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா உயர். அதை அடுத்து வரப்ப இந்த இந்துங்கிறது எப்பவுமே நமக்கு என்னவா வராதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசையா நிக்காது. அதுக்கு இனமான மெல்லினம், அந்த மெல்லினத்துக்கு இனமான வல்லினம் தான் என்னவா நிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசையா இருக்கும். அப்ப அந்த வல்லினம் அசையா இருக்கிறப்ப இந்த மெல்லினம்ங்கிறது என்னவா மாறிடும் பாத்தீங்கன்னா விகாரமா மாறிடும். இப்ப அது மாதிரிதான் நமக்கு அடுத்து இருக்கிறது மெல்லினம் இருக்குது. அதனால அந்த இந்த நம்ம என்னவா வச்சுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசையா வச்சுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதோட வல்லினத்தை தான் நம்ம ஒரு அசையா வச்சுக்கணும். அப்படி நம்ம அதை அசையா வச்சுக்கிட்டோம்னா இந்த மெல்லினத்தை நம்ம விகாரமா வைக்கணும். அப்ப இங்கு விகாரம். இப்ப உயர்ந்து வரைக்கும் எழுதிட்டோம். அடுத்து வர்றது தோர் இருக்கு. அப்படியே தோரை வச்சிடலாமன்னா வைக்க வேண்டாம், நம்ம என்ன ஓர் தனியா பிரிக்கலாம். அப்படி பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஓர்னு பிரிப்போம். சரிங்களா? பிரிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பிரிக்கிறது நமக்கு கட்டளை சொல்லா இருக்கணும். கட்டளை சொல்லா பிரிச்சுட்டோம். அதை அடுத்து இந்த பெரும்பான்மை இந்த இந்துங்கிறது ஒரு உறுப்பா நிக்கவே நிக்காது. அதோட வல்லினம் தான் ஒரு உறுப்பா இருக்கும். இந்துங்கிறது விகாரமா மாறிடும். அதை நம்ம மனசுல வச்சுட்டு பிரிச்சோம்னா அப்ப இந்த விகாரமா மாத்திட்டு இத்த நம்ம ஒரு உறுப்பா வச்சுக்கிறோம். அடுத்து தோர் இருக்கு. இதை அப்படியே விடணுங்கிறது இல்லை, நம்ம ஓர்னு பிரிச்சுலாம், எத்து கூட்டல் ஓர்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிறப்ப உயர்ங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்த இந்துங்கிறது விகாரம், இந்த இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை. உயர் பகுதி, இத்து சந்தி, இந்து விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை. ஓர்ங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அந்த 6 அப்படிங்கிறது தான் நமக்கு ஓர்னு மாறி இருக்குது. இருந்தாலும் இதுவும் என்னதான் பலர்பால் வினைமுற்று குறிக்கக்கூடிய விகுதி தான். சரிங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டளை சொல்லாவே நம்ம பகுதியை பிரிச்சுட்டோம். அந்த வெள்ளினத்தை விகாரமா வச்சுக்கிட்டோம். அதோட வல்லினத்தை ஒரு உறுப்பா வச்சோம். அதோடது இந்த தோரை இத்து கூட்டல் ஓர்னு பிரிச்சோம். இப்ப உயர் பகுதி இத்து சந்தி, இந்து விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஓருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்த வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்கி. இது ரொம்ப சுலபமானதுதான். இந்த மாதிரியான கேள்வி நமக்கு ஒரு வினா வந்துடும். ஒண்ணு ரொம்ப சுலபமானதும், இன்னும் ஒண்ணு நமக்கு நிறைய அசைகள் வர மாதிரியும் வரும். அப்ப இதை நம்ம எடுத்தோம் பாத்தீங்கன்னா விலங்கு கூட்டல் ஈன்னு தான் பிரிக்கணும். ஏன்னா எடுத்த உடனே கட்டளை சொல்லிதான் வரணும். அப்ப முதல்ல பார்த்தோம்னா ஒரு எழுத்துலயும் வரல, 2வது எழுத்துலயும் விலங்குறதுலயும் வரல, 3வது எழுத்தை சேர்த்தாலும் வராது. அப்ப இதை சேர்த்துதான் நம்ம பிரிச்சாலும் விலங்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கிறோம். விலங்குங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது பகுதி தான். ஈங்கிறது விகுதி. என்ன விகுதின்னு பாத்தீங்கன்னா இ உ அதுல எல்லாம் முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் வினையச்ச விகுதின்னு. அப்ப இதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா வினையச்ச விகுதி தான். இப்ப இது புரிஞ்சுச்சுங்களா? அது அடுத்து இருக்கிற வார்த்தை கடைசி வார்த்தை வந்து. இந்த வந்துங்கிறது இது நமக்கு அதிகமா இதுல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பகுதி விகாரமா வர்றது. ஒரு சில வார்த்தை தான் நம்ம பள்ளி இந்த பாடநூல்ல இருக்கும். அப்படி பாக்குறப்ப வந்துங்கிறது ஒண்ணு இருக்கும், அப்புறம் கண்டனங்கிறது ஒண்ணு வரும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பிரிக்கிறப்ப எடுத்த உடனே நமக்கு பகுதியிலேயே விகாரம் வரும். இந்த மாதிரியான வார்த்தை தான் அதிகமாக நமக்கு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கண்டனங்கிறது எடுத்த உடனே கண்ணுன்னு பிரிப்போம். அப்படி பிரிச்சோம்னா அது ஒரு பொருளா வந்துடும். அதை நம்ம பகுதியா வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதை கார்னு பிரிப்போம். இதை நம்ம விகாரத்துக்குள்ள வைப்போம். அந்த மாதிரி வந்துங்கிறத பிரிச்சாலும் முதல்ல வரப்பவே வான்னு வருது. அதை நம்ம விகாரமா வச்சுட்டு வாங்கிறத அந்த ஒரு கட்டளை சொல்ல பகுதியா வச்சுக்கணும். இப்ப இதுல பாத்துட்டோம். இப்ப இந்த எழுத்து முடிஞ்சிச்சு, வா முடிஞ்சிச்சு. அதை அடுத்து இருக்கிறது இந்து. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த இந்துங்கிறது இடையில ஒரு உறுப்பா நிக்காது. அப்ப என்ன நம்ம உறுப்பா போடணும்னு இருக்கோம், அதோட வல்லினத்தை போடணும்னு இருக்கும். சரிங்களா? அப்ப போட்டோம்னா இந்து, அதுக்கு பதிலா இத்து வந்து ஒரு உறுப்பா நிற்கும். இந்துங்கிறது விகாரமா நிற்கும்.
அதை எடுத்து பார்க்குறப்ப தூ இருக்கு. இந்த தூவை நம்ம பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போம். இப்போ இதில் பார்க்குறப்ப வாங்கிறது பகுதி, வாங்கிறது விகாரம், இத்து சந்தி, அது மாதிரி இந்த இந்து விகாரம், இந்த இத்து இறந்த கால இடைநிலை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இ உ அதெல்லாம் வந்துருது அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னு சொன்னோம், வினையச்ச விகுதின்னு சொன்னோம். சரிங்களா? அப்ப இங்க என்ன வந்திருக்கு, ஊ வந்திருக்கு. அதனால இந்த ஊங்கிறது நமக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே வினையச்ச விகுதி தான். இப்ப நமக்கு இதுல பாக்குறப்ப இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் முடிஞ்சிருச்சு. முன்னாடி பார்த்தது இலக்கண குறிப்பு பார்த்தோம், அதை அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்தோம். அது அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலக்கணம் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதி மட்டும் இருக்குது. புணர்ச்சி விதிக்குள்ள ஒரு 3 வார்த்தை இருக்குது. அதுவும் ஒரு சில வார்த்தை ரொம்ப சுலபமானதுதான், கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. புணர்ச்சி விதியில இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு பாருங்க. புணர்ச்சி விதி முதல்ல இருக்குது ஆங்கவற்றுள். ஆங்கவற்றுங்கிற வார்த்தை இருக்கு. இதை நம்ம பிரிச்சோம்னா எப்படி பிரிப்போம்? பெரும்பாலும் இதை நம்ம பிரிக்கிறதுக்கு ஒரு மதிப்பெண் பிரிச்சு அதுக்கு பிறகு அந்த விதியெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு மதிப்பெண். நம்ம இந்த சாதாரண மாணவர்கள் கூட கண்டிப்பா நம்ம ஒரு மதிப்பெண்ங்கிறது ரொம்ப சுலபமா எடுத்துடலாம். இப்ப நம்ம எப்படி பிரிப்போம்? ஆங்கு கூட்டல் அவற்றுன்னு பிரிப்போம். இப்ப நம்ம இந்த வார்த்தை ரெண்டுமே பார்த்தோம்னா இது நிலைமொழியும்போ இது வறுமொழியும்போ. நிலைமொழியில இருக்கிறது ஆங்குன்னு இருக்கு. இதை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இக்கு கூட்டல் ஊன்னு வரும். கடைசியா என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயிரா தான் இருக்குது. அந்த மாதிரி வறுமொழியை பாக்குறப்போ இருக்குது, அதுவும் ஒரு உயிர் தான். இப்ப இந்த ரெண்டுமே உயிரா இருக்குது. அதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியை பாக்குறப்ப குற்றியல் உரமா இருக்குது. சரிங்களா? என்ன குற்றியல் உரம் பாத்தீங்கன்னா மென்தொடர் குற்றியல் உரமா இருக்குது. இந்த மாதிரி அந்த குற்றியல் உரம் மட்டும் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு விதி இருக்கு, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். உயிர் வரின், அதாவது வரின்னா வறுமொழியில உயிர் வந்தா இங்க அப்படிதான் வந்திருக்குது. என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இந்த இக்க மட்டும் விட்டுட்டு ஊ போயிடும். இதுக்கு நமக்கு விதி தெரியும்னு நினைக்கிறேன். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இதுலயே நமக்கு பொருள் இருக்கு. உயிர் வரின், அதாவது வறுமொழியில உயிர் வந்தா உக்குரல் ஊவோட குரல் மெய் விட்டு ஓடும். தான் ஏறி வந்து அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு ஊ மட்டும் கெட்டு போயிடும். அப்ப இங்க பாருங்களேன், இதுல பாக்குறப்ப அவற்றுள் அப்படின்னு வரும், ஆங்கு கூட்டல் அவற்றுள் வரும். இது ஏறி வந்து அந்த மெய்யை மட்டும் விட்டுட்டு போச்சுன்னா ஊ கெட்டு போயிடும். அடுத்த நிலையில பாக்குறப்ப ஆங் கூட்டல் அவற்றுன்னு வரும். சரிங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா நிலைமொழியானது மெய்யெழுத்தா இருக்கு, வறுமொழியானது உயிரெழுத்தா இருக்குது. சாதாரணமாக நமக்கு தெரியும், ஒரு உடம்பு மேல ஒரு உயிர் வந்து ஏறுறதுங்கிறது சாதாரண ஒரு இயல்பான ஒரு காரியம் தான். அதனால இதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விதி என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஒன்றுவதுனா சேர்வது. சரிங்களா? இப்ப இங்க இருக்கிறது அதாவது உடல்னாலும் மெய்யினாலும் ஒண்ணுதான். இந்த உயிர் வந்து சேர்ந்ததுன்னா இக்கும் ஆவும் சேர்ந்து காவா மாறிடும். அப்படி மாறுறப்ப நமக்கு வந்திருக்கிறது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கவற்றுங்கிற வார்த்தை வந்துடும். சரிங்களா? பிரிச்சுலாமா? நம்ம முதல்ல பிரிக்கணும். பிரிச்ச உடனே நிலைமொழி வறுமொழி எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ரெண்டுமே உயிரெழுத்தா இருந்ததுன்னா நிலைமொழியானது என்னவா இருக்குன்னு பார்க்கணும். நிலைமொழி குற்றியல் உரமா இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய விதி உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதாவது அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு அந்த ஊ மட்டும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதா. அப்படி கெட்டு போச்சுன்னா அவற்றுன்னு இருக்கும். இப்ப இங்க மெய்யெழுத்து இருக்கு, அங்க உயிரெழுத்து இருக்கு. மெய்யும் உயிரும் சேர்ந்தாதான் இயங்க முடியுங்கிறது நமக்கே தெரியும். அப்படி இயங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா இக்கும் ஆவும் சேர்ந்து காவா மாறும், ஆங்கவற்றுன்னு வந்துடும்.